அன்புள்ள மாணவர்களே, வாசித்தலின் போது சரளம், குரல் ஏற்ற இறக்கம், உச்சரிப்பு ஆகியவற்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தற்போது நான் உங்களுக்கு ஒரு கதையினை படித்து காட்டப் போகிறேன். இளைஞன் ஒருவன் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டிருந்தான். கோபம் வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் பிறரின் மனம் புண்படுமாறு பேசிவிடுவான். கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு மாறாகவே அவன் நடந்து கொள்வான். ஒரு நாள் அவனது அப்பா ஒரு சுத்தியலையும் கொஞ்சம் ஆணிகளையும் அவனிடம் கொடுத்தார். கோபம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின்புறத்தில் உள்ள சுவரில் ஒவ்வொரு ஆணியாக அடிக்க சொன்னார். இளைஞனும் அவ்வாறே தினமும் ஆணிகளை அடித்தான். எல்லா ஆணிகளும் அடித்து முடித்த பிறகு தன்னிடம் உள்ள கோபம் குறைந்து விட்டதாக அவன் நினைத்தான். தன் அப்பாவிடம் சென்று நடந்ததை கூறினான். மகிழ்ச்சி அடைந்த தந்தை, இனிமேல் கோபம் வராத போது ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். அவனும் அவ்வாறே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கினான். அவனிடம் இருந்த கோபம் முழுவதும் அவனை விட்டு சென்று விட்டது. இதை கண்ட தந்தை மகனிடம் என்ன சொல்லியிருப்பார்? இந்த செயல் மூலம் மகனுக்கு என்ன உண்மையை உணர்த்தியிருப்பாய் என்று நீ நினைக்கிறாய்?